நாமத்தினாலே என் அன்பு உடன் பிறந்த சகோதரரும் இயேசுநாதர் திருச்சபையின் தலைமை போதகருமாயிருக்கிற அன்பு போதகர் ஆபிரகாம் அவர்களுக்கு அன்பு செலுத்தி உங்கள் ஒவ்வொருவருடையும் வாழ்த்தி நான் கடந்து போகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நான் திருநெல்வேலியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் என்னுடைய திருச்சபை வேலை பழைய பெருங்குளத்தூரில் நடந்து கொண்டிருக்கிறபடினால் போக முடியாத சூழ்நிலை. ஆகையினாலே போதகர் அவர்கள் அழைத்தவுடனே வருவதற்கான நேரம் கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 41 ஆண்டுகள் என்னுடைய ஊழியத்தின் ஓட்டம். இந்தியா முழுவதும் வெளிநாடுகளிலும் 18 நாடுகளுக்கு மேலாக தேவனுடைய ஊழியத்தை செய்து 41 ஆண்டுகளுக்கு பின்பதாக சபையை நிறுவ வேண்டும் என்கிற ஒரு ஆசை எனக்குள் தேவனுடைய ஆவியான உந்துதலின் பேரில் கிடைத்தது. கடந்த 2 வருடங்களாக நான் இடத்தை தேடி தேடி அலைந்தேன். இடம் கிடைப்பதெல்லாம் சில சபைகளுக்கு அருகிலே கிடைத்தது, இல்லை என்றால் சில வீடுகளுக்கு மேலே கிடைத்தது. இதையெல்லாம் நான் விரும்பாதபடிக்கு தேவ சமூகத்திலே காத்திருந்தேன். கர்த்தர் அடியேன் விரும்பியபடி ஒரு இடத்தை வாடகைக்கு கொடுத்தார். பாஸ்டர் ஆபிரகாம் அவர்களுக்கு நான் இன்னும் சொல்ல, அறிவிப்பிலேயே அவர் தெரிஞ்சுக்கிறவார். ஆகையினாலே இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் நான் துவங்க வேண்டும் என்று எண்ணினேன் ஆராதனை. ஆனால் அது முடியாமல் போனது. வருகிற ஜூலை மாதத்திலாவது அதை திறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆகையினாலே உங்களுடைய ஜெபத்திலே ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தின் பாதைகளில் உங்களை அரவணைத்து போகிற உங்களுடைய தகப்பனையும் உங்கள் தகப்பனுக்காக அதிக நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தையும் நீங்கள் அதிகமாக்கி கொள்ளும்போது உங்கள் தகப்பன் சுகத்தோடு ஊழியத்தை இன்னும் வைராக்கியமாய் செய்ய கர்த்தர் பலன் தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே ஒரு போதகர் உடல்நிலை சரியில்லாமல் ஊழியத்தில் சோர்ந்து போவார் என்றால் விசுவாசிகளுடைய ஜெப குறைவும் விசுவாசிகளுடைய ஐக்கிய குறைவும் ஏற்படும் போது சபை தொய்ந்து போகும், சபை வியாதிக்குள்ளாய் தள்ளப்படும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் மேய்ப்பன் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் சபை உயிர்ப்பிக்கப்படும் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? டைரியும் பேனாவோட வந்திருக்கிறவங்க கை தூக்குங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போன வாரம் பாஸ்டர் என்ன தலைப்பில் பிரசங்கம் பண்ணார்? டைரியை பார்க்காம சொல்லணும். தலைப்பு வசனம் மறுபடியும் டைரி பார்க்குறிய பார்த்தியா? அதுதான் இப்போ என்ன தெரியுதுன்னா, போன வாரம் பிரசங்கம் கேட்டதோட சரி, அந்த வாரம் ஃபுல்லாக நீ என்ன பண்ணல, டைரியை பார்க்கலன்னு அர்த்தம். எதுக்காக நீங்கள் நோட்ஸ் எழுதுறீங்க? அதை முதல் சொல்லுங்களேன். எதுக்காக நோட்ஸ் எழுதுறீங்க? புரியல. திரும்பவும் இந்த வாரம் நான் நிச்சயமாக நீங்களாம் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்கள் அப்பா பொய் சொல்ல மாட்டார், அதனால் அவர் பெற்ற பிள்ளைகளும் பொய் சொல்லாது. தகப்பன் எப்படியோ அப்படி தான் பிள்ளைகளும். அதனால் இந்த கடந்த வாரத்தில் எங்கள் பாஸ்டர் செய்த பிரசங்கத்தை நான் பலமுறை நான் வாசித்து அதை தெரிந்து புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்கு. கை தூக்குற ஆளை எழுந்து நிப்பாட்டி கேள்வி கேட்பேன் நான். எனக்கு இந்த அல்வா கொடுக்குறவெல்லாம் வச்சுக்கிற கூடாது. ஒரு ஆள் கை தூக்குறாரு பார்த்தீங்களா? ஒரு பிரசங்கம் எடுக்கிறதுக்கு ஒரு போதகர் எவ்வளவு பாடுபடுறார் தெரியுமா? வெள்ளிக்கிழமை உங்களோடு சேர்ந்து உபவாசம், சனிக்கிழமை தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே இந்த வசனத்துக்கான விளக்கம் என்ன? 1000 தான் நாங்கள் வேதாகம கல்லூரியில் படித்திருந்தாலும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தையின் மேலான காரியங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு அறிவிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அவ்வளவு போராடி ஜெபித்து எடுத்துட்டு வர்ற செய்தியை நீங்க இவ்வளவு அலட்சியம் பண்ணினீங்கன்னா அப்ப அந்த வார்த்தை எப்படி உங்களுக்குள் கிரியை செய்யும்? இயேசு சொல்றாரு, நான் உயிர்த்தெழுந்தேன்,
இன்றைக்கும் உங்களோடு என்ன செய்கிறேன்? ஜீவிக்கிறேன்றார். ஆமென். சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப இயேசுங்கிறவர் யாரு? இயேசுங்கிறவர் யாருமா? இதுல இருக்கிறவர் தான் இயேசு. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் இயேசு. அப்ப இந்த வார்த்தையை நீ எவ்வளவாய் தியானிக்கிறாயோ அவ்வளவாய் அவர் உன்னோடு கூட என்ன செய்வார்? வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தூக்கிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரசங்கம் பண்ணும்போது திறந்து பார்த்துட்டு அந்த வாரம் ஃபுல்லா திறக்கலைன்னா அந்த 7 நாள் ஆண்டவர் உன்னோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்க மாட்டார். இயேசுவின் பாதுகாப்பு உனக்கு கிடையாது. இயேசுவின் பராமரிப்பு உனக்கு இருக்காது. ஆகையினாலே தான் எனக்கு அநேக குடும்பத்திலே பிரச்சனை, போராட்டம், அநேக மனுஷனுடைய வன்கண்ணின் கிரியைகள், வியாதிகள் வந்து நெருக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த வேத சத்திய வசனமானது உனக்குள் ஜீவிக்காதபடினா. அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேதத்தை எவ்வளவுக்கு படிக்கிறியோ அந்த அளவுக்கு இயேசு உன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஓட்டம் நான் நேரடியாக செய்திக்கு போகிறேன். வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். நிலைத்திருக்கிற ஒருவர் உண்டென்றால் அது உங்களுக்கும் எனக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தர். ஆமென். பாக்கி எல்லாம் என்ன செய்யும்? அழிந்து போகக்கூடிய உண்டு. அப்போ இந்த நிலைத்திருக்கிற தேவனுடைய மேன்மையான மெருகேற்றப்படுகிற ஒரு வார்த்தை, உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை. கடைசி நாட்களிலே மணவாளனாகிய இயேசு வருகிற போது மணவாட்டியாய் நாம் கடந்து போக வேண்டும் என்றால் அவரோடு கூட நாம் இணைந்திருப்பதற்கு மிக மிக முக்கியமான அவசியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முற்படுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு ஆலோசனைக்காக உங்களுக்கு கொடுத்தேன். நிலைத்திருக்கிறவர் அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாத தேவன். ஆமென். அல்லேலூயா. 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 பிலிப்பியர்கள் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர்கள் நிருபம் முழுவதும் சபையினுடைய அஸ்திபாரங்களையும் சபையினுடைய உயிர்மீட்சியையும் சபையினுடைய ரிவைவல் எழுப்புதலையும் வெளிப்படுத்துவதுதான் பிலிப்பியர்கள் நிருபம். அந்த நிருபம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் சபையினுடைய நிலைப்பாட்டையும் சபை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லியிருந்த ஒரு பக்திமான், ஒரு பரிசுத்தவான் சொல்லியிருப்பார். அதிலே 1 அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களேயானால் முதல் 1-2 வசனங்களை எடுத்து வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. இந்த புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால் 3 விதமான பிரிவில் இருக்கிறவர்களுக்கு. ஒன்று, தம்பி எங்க போறீங்க? வாசிக்கிறதுக்கு ஆள் இருக்கா? முதலாவது பரிசுத்தவான்கள், 2வது கண்காணிகள், 3வது உதவிக்காரர். கண்காணி யாரு? கண்காணி யாருமா? இந்த எஸ்டேட்ல இருந்து யாராவது வந்திருப்பீங்களா? டி எஸ்டேட்ல இருந்து யாராவது இருக்கீங்களா? கேரளா யாராவது இருக்கீங்களாமா? யாரும் இல்லையா? அங்கதான் கண்காணி எல்லாம் வச்சிருப்பாங்க. கண்காணின்னா ஆங்கிலத்தில் சூப்பர்வைசர். யாரு? சூப்பர்வைசர். உங்களுக்கு யாரு சூப்பர்வைசர்? பாஸ்டர். அல்லேலூயா. அப்ப நான் பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ண போறதில்லை. அல்லேலூயா. உதவிக்காரர்னா யாரு? சபையில மூத்த
அப்போ நீங்களாம் உதவி செய்ய மாட்டீங்க. முதல் வாரத்தில் சாப்பாடு போடுறாருல, அப்போ காய்கறி வெட்டி கொடுக்கறது யாரு? அரிசியை அரிச்சு கொடுக்கறது யாரு? சாப்பாடு வடிக்கிறது யாரு? பந்தி வைக்கிறது யாரு? பாயை எடுக்கிறது யாரு? இலை எடுக்கிறது யாரு? இதெல்லாம் உதவிக்காரர்கள் தானே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ அவங்களுக்கும் அடுத்து மூன்றாவது ஒரு கேட்டகரி வருது பாருங்க, பரிசுத்தவான்கள். அது யாரு? போதகர்களா? அப்போ நீங்களாம் எதுக்கு? அந்த அம்மா சொல்லுது போதகர் மட்டும்தான் பரிசுத்தவான்களாம். அப்ப நம்ம எதுக்கு சபைக்கு வரணும்னு கேட்கிறேன். நீங்க தான் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதின அந்த தேவனுடைய பரிசுத்தவான் என்ன செய்யறார்னா, உதவிக்காரர்களை மையமாக வைத்து பரிசுத்தவான்களை மையமாக வைத்து எழுதுகிறார். என்ன எழுதுறாரு? 11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன்? வேண்டுதல் செய்கிறேன் என்கிறார். நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் விண்ணப்பம் பண்றேன். யாருக்காக? பரிசுத்தவான்களுக்காக, உதவிக்காரர்களுக்காக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உதவிக்காரர்களுக்குள்ள தான் சண்டையே பெருசா வந்துருது. உதாரணமா கஸ்தூரி காய் வெட்டுவான்னு வச்சுக்கோங்க. மல்லியா வந்து முருங்காய் எடுத்துக்கிட்டு இருப்பா. உடனே கஸ்தூரி சொல்ல, அந்த முருங்காயவே தொட்டுக்கிட்டு இருக்கா பாரு, இந்த கத்திரிக்காய் தான் கொஞ்சம் வெட்டி போனேன் அப்படிங்கும் மல்லிகா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது கூட அங்கிருந்து கோமதி வந்துருவா. ஏக்கா இந்த அரிசி வெந்துருச்சான்னு பாரு கொஞ்சம். கடைசியில் ஒருத்தர் அந்த அரிசி வெந்துருச்சான்னு கூட இவள்கிட்ட போய் பார்க்கணுமா நம்ம? அவளுக்கு தெரியவே தெரியாதா? சண்டைய அந்த 3 கிலோ அரிசியை வடிக்கிறதுக்குள்ள 30 முறை சண்டை போட்டுருவ நீ. அல்லேலூயா. இதுக்காகத்தான் பாஸ்டர் என்ன பண்றது, இதுக்கு நமக்கு இந்த தொல்லையே வேணான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாரு. ஆளுக்கு ஒரு பாக்கெட்டை தூக்கி வீட்டில் போ, வீட்டில் போய் நீ சண்டை போட்டு சாப்பிட்டு, இல்லைன்னா பாக்கெட்டை தூக்கிட்டு வெளியே ஓடு, எனக்கு என்ன. அல்லேலூயா. இந்த சபையில் சாப்பாடு போடுறதுக்குள்ள சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனை இருக்கு பாரு அப்பா, அது பாட்டுக்கு சாப்பிட்டு கையை கழுவிகளுமா ஓடி போயிடும். கடைசியில் பாஸ்டர் நாங்கள் தொடச்சிக்கிட்டு இருக்கணும் சபையை. அல்லேலூயா. இங்கே எப்படின்னு எனக்கு தெரியல, அதனால உடனே உங்கள் பாஸ்டர் என்கிட்ட போட்டு கொடுத்தான்னு சொல்கிறாத. அல்லேலூயா. உங்கள் பாஸ்டர்கிட்ட நான் அதிகமாக பேசுகிறதே கிடையாது, நாங்கள் பேசுகிறதுக்கான நேரமும் இல்லை. ஏன்னா உங்கள் பாஸ்டரும் பலவிதமான பொறுப்புகள் இருக்கிறனால இங்கேருந்து அநேக ஓட்டங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை, ஐயா ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரீயாக இருக்கிறேன், அப்போ வந்துருங்க, அவ்வளோதான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவின் நாளுக்கென்று நீங்கள் எப்படி இருக்கணுமா? துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாயிருங்கள். கிறிஸ்துவின் நாள் என்பது எது? கிறிஸ்துவின் நாள் என்று எதை அவர் மையமாக வைத்து சொல்லுகிறார்? மரியாளும் யோசேப்பும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கிற போது மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த உட்பவித்து பிறந்தது அவருடைய நாளாக இருக்குமா? அல்லது 12 வயதிலே எருசலேம் தேவாலயத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்து வாசித்தது அவருடைய நாளாக இருக்குமா? அல்லது கானானூரிலே முதல் அற்புதம் செய்தது அவருடைய நாளாக இருக்குமா? அல்லது 38 வருஷம் படுத்து கிடந்தானே பெதஸ்தா குளத்திலே அதை எழுப்பினது அவருடைய நாளாக இருக்குமா? அல்லது கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தது அவருடைய நாளா? அல்லது சிலுவையிலே அடிக்கப்பட்டது அவருடைய நாளா? அல்லது உயிர் தெழுந்தது அவருடைய நாளா? அல்லது மேகத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட அவருடைய நாளா? எது அவருடைய நாள்? அல்லேலூயா. அவர் எப்பொழுது வருவாரோ, வருகிற போது கரை திரையற்ற மனவாட்டியாய் பரிசுத்தமுள்ள ஜாதியாய் அவரோடு இணைத்துக் கொள்ளும்படி போக வேண்டும் என்று ஆயத்தமாக கொள்ள வேண்டும் என்றால் துப்புரவாகவும் இடரலற்றவர்களாகவும் இருங்கள். துப்புரவு என்றால் செல்ஃப் கிளீனிங், தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளுதல். எழுதுறது மாதிரி ஆக்ட் பண்ணேன்னா நான் ஒத்துக்கிற மாட்டேன். வந்து டைரி வாங்கி பார்ப்பேன், நான் சொல்ற வசனம் இருக்கா, நான் சொல்ற பாயிண்ட் இருக்கான்னு பார்ப்பேன். என்னையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காத. வசனத்தை கேட்கிறதோட எழுதுறது ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. துப்புரவு என்றால் செல்ஃப் கிளீனிங், தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளுதல், தன்னைத்தானே சோதித்தறிதல்,
தன்னைத்தானே தேவ சமூகத்துக்கு முன்பதாக சரியாய் பார்த்து கொள்ளுதல். நான் எப்படி இருக்கிறேன் ஜெபத்திலே, நான் எப்படி இருக்கிறேன் வேத வாசிப்பிலே, நான் எப்படி இருக்கிறேன் தேவனுடைய சபையை தாங்குவதிலே, காணிக்கையிலே, தசமபாகத்திலே, ஊழியத்திற்கு உதவி செய்வதிலே என் கரம் எப்படி இருக்கிறது என்று தன்னைத்தானே சோதித்து பார்த்தல் தான் தேவனுக்கு முன்பதாக செல்ஃப் கிளீனிங். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளிலும் உன்னை சோதித்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இரண்டாவது சொல்லுகிறார், நீங்கள் சோதித்து பார்த்தது மாத்திரம் அல்ல, அடுத்தது எப்படி இருக்கணுமா? இடரலற்றவர்களாயிருங்கள். இடரல் என்றால், இடரல் என்றால் சாட்சியுள்ள வாழ்க்கைன்னு சொல்றாரு. இடரல் என்னவா? the witness life. உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையா இருக்கணும், இயேசுவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கணும். what is the meaning of the Christianity? கிறிஸ்துவின் வாழ்வு என்றால் என்ன? உனக்குள் இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசுவை, உனக்குள் இருக்கிற ரத்தம் சிந்தின இயேசுவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்தவம். ஆமென். ஏதோ சபையில் வந்து நாமளும் இயேசுநாதர் ஆலயத்தில் ஒரு அங்கத்தினர் ஆகிட்டோம், சந்தா கட்டிட்டோம், தசமமாக கொடுக்குறோம், ஆகையினால நம்மளும் ஒரு கிறிஸ்தவன் நினைச்சுக்கிட்டதுன்னா உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். உனக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவை வெளியே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஏன் ஒரு மனிதனுக்கு இடரல் வருகிறது? இடரல் வருவதற்கான காரணம் என்ன? விசுவாசத்திலே உறுதியாயிருக்கிறோம், இடைவிடாமல் ஜெபிக்கிறோம், வேதத்தை நன்றாய் வாசிக்கிறோம், சபைக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம், போதகரோடு நெருக்கமான ஐக்கியத்தில் இருக்கிறோம், சபை விசுவாசிகளோடு ஒன்றோடு ஒன்று அன்பு செலுத்துகிறோம். ஆனாலும் நமக்குள் ஏன் இடரல் வருகிறது? காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. 7-8. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. அப்படியே 1லிருந்து வாசிங்க. அவர் மறுபடியும் கடலோரத்தில் போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. எத்தனை விதையை பற்றி பேசுகிறார்? எத்தனை விதை? எத்தனை விதை? இல்லை, நீயே ஒரு தீர்மானத்துக்கு வந்துரு. 1 4, 1 3. எத்தனை விதை? முதல் விதை வழி அருகே. அதை எதுக்கு கொத்தி போட்டுச்சான்? இந்த ஆகாயத்து பறவை என்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே 1.5 மணி நேரம் உங்களோட நான் செய்தி கொடுக்கணும். ஆகாயத்து பறவை எங்கே உருவாகிறது? ஆகாயத்து பறவை எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? ஆகாயத்து பறவைக்கு ஏன் இந்த விதையின் மீது அவ்வளவு ஒரு அக்கறை? ஆகாயத்து பறவை ஏன் அந்த விதையை கொத்தி கொண்டு போக வேண்டும்? விதைக்கும் ஆகாயத்து பறவைக்கும் உள்ள ஒரு விரோதமான காரியங்கள் என்ன? ஆகாயத்து பறவைக்கு இந்த விதையின் மீதில் இருக்கிற வைராக்கியம் என்ன என்ற இந்த ஆகாயத்து பறவையும் விதை என்கிற வார்த்தை மாத்திரமே 1.5 மணி நேரம் பேசணும் உங்கள்கிட்ட. நான் அப்ப இது அதுக்கு வரல. 2வது விதையை சொல்றாரு. கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை கொஞ்ச நாட்கள் ஆனவுடன் அது என்ன செஞ்சிருச்சான்? என்ன ஆயிடுச்சு? தீந்து போனது, இலை காய்ந்து போனது, அது மேல் நோக்கி படர முடியல. காரணம் என்னன்னு சொல்றான்னா, அது சரியா என்ன செய்ய முடியலையா?
வேர் விட முடியவில்லை. வேர் இல்லாமல். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், பாறையில ஒரு விதையை போட்டா முளைக்குமாமா? முளைக்குமா? அப்ப இது முளைக்கும்னு சொல்றது பொய்யா? வசனம் பொய் சொல்லுதா? என்னன்னா, நான் இப்படி உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாறைகள் இடுக்குகள் பார்த்துருக்கீங்களா? 2 பாறை லேசா கீறல் விட்டுருக்கும்ல, அந்த கீறல் விட்டுறதுல இருந்து ஒரு செடி எழும்பி வரும் பார்த்தீங்களா? அதுக்கு யாராவது உரம் போடுறாங்களா? அதுக்கு யாராவது தண்ணி ஊத்துறாங்களா? என்றைக்கோ பெய்த மழையின் அந்த ஈர பசை உள்ளே இருக்கிறதுனால அதிலிருந்து அந்த செடி நெஞ்சிருச்சு, மேல் நோக்கி வந்துருச்சு. ஆனா அங்க வேர் விடுறதுக்கு என்ன இல்லை? சரியான நிலம் இல்லை. ஒன்று. 2வது உரம் இல்லை. 3வது அதை பாதுகாக்க மனுஷன் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் இப்படி உங்களுக்கு சொல்றேனே, சிலர் வீட்டை கட்டிட்டு விட்டுருவாங்க, 4 பக்கமும் சோறு எழுப்பி வீடெல்லாம் தடுத்து விட்டுருவாங்க, மேலே கூரை போட மாட்டாங்க, அந்த சீலிங் போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் விட்டுருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த சோறுலேருந்து செடி வருமா? வருமாமா? ஏமா வருமானா ஆமான்னு சொல்லி நம்ம பிரசங்கத்தை அவ்வளவு அழகா கவனிக்கிற மாதிரி யாருக்கு லட்டு கொடுக்குற நீயே? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வருமா செடி? வருமா? அது யாராவது உரம் போடுறாங்களா? தண்ணி ஊத்துறாங்களா? அப்புறம் எப்படி? என்னைக்கோ ஒரு மேஸ்திரி சாந்து குடைச்சான்ல, அந்த சாந்தோட நீர்ப்பச உள்ள இருந்ததுல, அதுதான் இப்பொழுது என்ன செஞ்சிருக்கு? ஒரு செடியை கொண்டு வந்தது. சில கிறிஸ்தவர்கள் கேட்கிற செய்தியின் மூலம் நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்னு நினைச்சு நீ வளர்வ, ஆனா உனக்குள்ள என்ன செய்யாது? உரம் வளம் இருக்காது. 2வது பாதுகாக்கிற மனுஷன் இருக்க மாட்டாரு. பாதுகாக்கிறவர் தான் அவருடைய சபை போதகர். வளம் தான் அவர் மெருகேற்றி கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் ஊற்றுகிற ஜீவ தண்ணீர் என்னதுன்னா, அதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிற மேன்மையான உன்னதமான கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிறைந்து ஆராதிக்கிற ஆராதனை. நீ எப்பொழுதெல்லாம் ஆராதனையில் கலந்து கொண்டு, எப்பொழுதெல்லாம் மெருகேற்றப்படுகிற செய்தியை கேட்டு, எப்பொழுதும் போதகருடைய ஆலோசனை கட்ட அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் போதகற்ற ஆலோசனைக்கே வராது. பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீடு போய் பார்த்துரும், மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவான். கடைசியில் பாஸ்டர் அடுத்த வாரம் கை நினைக்கிறோம் வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. நாங்கள் நான் சூடு சொல்கிறேன் இல்லாத மனுஷனா? கூப்பிட்ட உடனே வீட்டில் வந்து கை நினைக்கிறதுக்கு. அல்லேலூயா. இது இஷ்டத்துக்கு போய் மாப்பிள்ளை வீடு பார்த்துரும். ஆனால் என்னன்னு கேட்டு பாரு, ஐயா வேற யாரும் போல பாஸ்டர், நாங்கள் மட்டும்தான் போனோம். யார் நாங்கள் மட்டும்? நானும் எங்கள் வீட்டுக்காரு, அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்த தங்கச்சி அக்கா ஒரு 3 பேர், அப்புறம் என் கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒரு 3 பேர், அப்புறம் எங்கள் சித்தப்பா பெரிய இவங்க மட்டுமா. தர்காசி எருமையூர் சோமமங்கலம் வரைக்கும் ஆளை கூப்பிட்டு புத்தரிச்சிட்டு போயிடும். கடைசியில் பாஸ்டர் ஆபிரகாம் வந்து, ஐயா அடுத்த வாரம் கை நினைக்க வராங்க, வாரீங்களா? வாசலை கூட மிதிச்சிடாதீங்க சொல்லிட்டேன் நான். அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டா அவருக்கு பேதி கூட ஆகிடும். அல்லேலூயா. என்றைக்கு உன் வீட்டுக்கு உன் பெண்ணையோ உன் பையனையோ பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அப்பொழுதே உன் போதகத்தில் வந்து, ஐயா நல்ல வரன் வந்திருக்கிறது, ஜெபியுங்கள் ஐயா, உங்கள் ஜெபத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் என்று நீ சொல்லி ஜெபித்து பார். அன்றையிலிருந்து உன் மகளின் குடும்ப வாழ்க்கை பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவசரமா ஓடி ஓடி நம்ம பொண்ணு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை அபிஷேகம் பெற்றிருப்பான். அண்ணன் பையன் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலூர்லையோ அல்லது அம்பத்தூர்லையோ ஆவடிலையோ அவங்க பாட்டுக்கு போய் தெரியும், ஓட்டி பஸ் ஸ்டாண்டுக்கும் திருமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லையும் தெரியும் சுற்றிக்கிட்டு. கடைசியில் அது எங்கள் அண்ணனுக்கு 2 வீடு அம்பத்தூரில் இருக்கு, எவ்வளவு ஒரு வந்து வளர்ச்சிட்டு போயிடக்கூடாதுல, அதுக்காக என் மகளை கொண்டு போய் எங்க திணிக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவளை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? தேட்டராக கூப்பிட்டு தெரியுவான். ஏன்னா அவனுக்கு தான் இயேசுனா என்னன்னு தெரியலையே. நீ அவனுடைய ஆத்துமாவை பார்க்கலையே, உன்னை சொத்தல்ல பார்த்த. அதனால இவருடைய ஆத்துமா இப்பொழுது செத்து போய் விட்டது. நாளடைவில் பிரச்சனை போராட்டம். அப்போ வந்து பாஸ்டர் சொல்லுவோம், பாஸ்டர்
எங்கள் அண்ணன் பையன் ஒரே தொந்தரவு பண்ணுறானா பாஸ்டர், நாளைக்கு போய் என்னன்னு பார்த்து வந்துடுவோமா? அவர் என்ன வந்து பேசுவார். உங்கள் அண்ணனை வந்து கட்டி பிடிச்சி, மச்சான் பிரைஸ்லாட் மச்சான், எப்படி மச்சான் இருக்கேன் என்ன கேட்பார் அவர். அந்த ஆள் ஒரே வார்த்தை சொல்லுவான், ஐயோ பொண்ணு கொடுக்கும்போது நீ வந்தியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, கல்யாணத்தன்னைக்கு வந்த. என் தங்கச்சி சொன்னா அதான் அந்த தாடி வச்சிருக்காரு, அவர் தான் எங்கள் பாஸ்டர்னு. நாங்களும் சூடு சொன்ன இல்லாமல் வந்து ஒரு கவரை கொடுத்துட்டு கஞ்சி குடிச்சிட்டு வந்தோம். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் ஒரு சின்ன நிகழ்வு என்றாலும் உன் போதகருடைய ஆலோசனை இல்லாமல் நீ அதிலே தேவநாம மகிமைப்படாது. ஹலோ ஹலோ, எங்கேயோ இடிக்குதோ? இடிக்குதுல, இடி வேணும்ல. ஆமென். அல்லேலூயா. சீஃப் டாக்டர் வந்தாருன்னா கொஞ்சம் பெருசா தான் அறுப்பாரு, உள்ள இருக்கலாம் பிதிக்கு எடுக்கணும்ல தம்பி. ஆமென். அல்லேலூயா. உள்ள எங்கேயோ ஒரு கட்டி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும், அந்த கட்டியை பிதிக்கு எடுக்கும் போதா அது எவ்வளவு நாளா சீல் வச்சிருக்கிறது உள்ள தெரியும். ஆமென். ஆனா சீல் எடுத்ததுக்கு பின்னாடி நடக்கிற நடைய பார்த்தா சும்மா அப்படி சிவாஜி கணேசன் மாதிரி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த கட்டி எடுக்காத வரைக்கும் எப்படி நடப்ப நீ? கட்டியை பிதிக்கு எடுத்துடணும், அதுதான் ஆபரேஷன், அதுதான் வசனத்தின் நம்மை சுத்திகரிப்பது. ஆண்டவர் சொல்றாரு, அது என்ன செய்யல, மேலே எழும்பி வரல, நிலைச்சு நிக்க முடியல. ஆமென். வேரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படி என்ன அந்த வேரில் இருக்கிற சுவராஜ்யம்? ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ரோமர் 11ஆம் அதிகாரம் 16, 17, 18 நிறுத்தி அழகா வாசிக்கணும். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. அப்படி பெருமை பாராட்டினால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று எண்ணிக்கொள். ஆமென். அல்லேலூயா. இதுல வேரை பத்தி அவ்வளவு ஆழமா அவ்வளவு அழுத்தமா சொல்லியிருக்கிறார். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வர்றேன். பிலிப்பியர் 1:11 என்ன வாசித்தோம்? நீங்கள் துப்புரவு என்றால் செல்ஃப் கிளீனிங், தன்னைத்தானே சோதித்து அறிதல். அடுத்து இடரல் என்றால் மற்றவர்களுக்கு சாட்சியா வாழ்தல். அப்ப இடரல் ஏன் வருகிறது என்பதற்கு உங்களுக்கு அடையாளமா சொன்னேன். ஓகேவா? இப்போ அந்த இடரல் வருவதற்கான காரணம் என்னன்னா, வேர் சரியா விடாததுனால இந்த வாழ்க்கை, இந்த மரம், இந்த செடி, இந்த கொடி என்ன செய்யுது? இடறி போயிருது, காஞ்சு போயிருது, தீஞ்சு போயிருது. ஆமாம். நல்ல எப்பா ப்ளூ கலர் சட்டை குழந்தை கொடுத்துட்டு வா, குழந்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வாப்பா. புது ஆத்மாவா? பழசு தானே? வா அங்கே வா. உன்னை ப்ராப்பர்ட்டியாக வச்சுக்கலாமா? உன்னை ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். ஒன்றும் தப்பு இல்லையே. வெளியே போனி ஆள் வச்சு அடிக்க மாட்டியா? நில்லு. மைக்க பிடி. மைக்கு எனக்கு பிடில. மைக்க பிடினா நேரம் எங்கே கொண்டு வச்சுக்கிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய இந்த வசனத்திலே சரியாய் உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் ஒலிவ மரம். ஒலிவ மரத்தினுடைய 2 பகுதி அங்கே வாசித்தோம். என்னென்ன ஒலிவ மரம்? காட்டு ஒலிவ மரம், நல்ல நாட்டு ஒலிவ மரமா? நாட்டு ஒலிவ மரம், வீட்டு ஒலிவ மரம் வந்து எனக்குன்னு வந்து சேர்றீங்களே அப்பா. காட்டு ஒலிவ மரம், நல்ல ஒலிவ மரம். அல்லேலூயா. பாருங்க, காட்டு ஒலிவ மரம்ங்கிறது எங்க இருக்கும்னு சொன்னா, ஏமா ஏ குட்டி என்ன நீ எழுந்து அவ்வளவு முறுக்கு எப்பா, என்னமோ நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு முறுக்கு வர மாதிரி முறுக்கு வரியா? அல்லேலூயா. பாருங்க, இங்க காட்டு ஒலிவ மரம் எங்க இருக்கும்னா வனாந்தரத்தில் இருக்கும், மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல இருக்கும். 2வது அது எப்படிப்பட்ட இடம்னா கரிசல் மண். அதாவது என்னன்னா கல்லுகளும்
மணலும் சேர்ந்த இடம், அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும். அதுக்கு பிரயோஜனமற்றது. இந்த காட்டு ஒலிவ மரத்தினுடைய வேரும் பிரயோஜனம் இருக்காது, மரமும் பிரயோஜனம் இருக்காது, அதனுடைய இலைகளும் பிரயோஜனம் இருக்காது. அல்லேலூயா. அது ஒன்றுக்கும் உதவாது. அந்த விதை கூட விழுந்தா கூட என்ன செய்யாது, திரும்ப முளைக்காது. ஆனால் நல்ல ஒலிவ மரத்தினுடைய இது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வேர் இருக்குல்ல, வேரும் இலைகளும் வாசனை திரவியங்களுக்கு உபயோகப்படுத்துவார்கள். எதுக்கு எழுதல, நான் தான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பார்த்த கண்ணை விட்டு அங்கிட்டு திருப்பலிய காட்டு ஒலிவ மரம் தலைப்பை போட்டு, காட்டு ஒலிவ மரத்தோட குணாதிசயத்தை போட்டா தானே அப்புறம் நல்ல ஒலிவ மர தலைப்பை போட்டு நல்ல ஒலிவ மரத்து குணாதிசயத்தை போடுவேன். அப்புறம் தானே வசனத்துடைய விளக்கம் தெரியும். இயேசுவின் நாமத்தினால எழுதிருக்கு. டைரி வர தூக்கி தெரியுது வாரு. இனிமேல் நான் சொல்றேமா, டைரி எடுத்துக்கோ, அப்படி டைரியை தூக்கி போய் டைரியை தூக்கி பிடி, டைரி எடுத்து வந்து டைரியை தூக்கி பிடினா, டைரியை தூக்கி பிடி, நல்லா அப்படி தூக்கி பிடி, நல்லா தூக்கி பிடி, நல்லா இப்படி தூக்கி பிடிமா. பிரசங்க எழுதி முடிச்ச பின்னாடி கொண்டு வந்து நேரம் வந்து அடிக்கிறேன். எங்கப்பா டேபிள்? டேபிள் இல்லையா? வந்து அங்க வந்து அடிக்கிறேன். என்ன தம்பி, நீங்க தான் காணிக்க பாட்டு, நீங்க தான் அந்த டைரியில மொத்தமா கலெக்ட் பண்றீங்க, கலெக்ட் பண்ணி வைக்கிறீங்க. நான் சைன் பண்ணிட்டு போவேன். நான் பாப்பேன், வெரிஃபை பண்ணுவேன் என்ன எழுதிருக்கேன். ஸ்கூல்ல நீ என்ன படிக்கிற? காலேஜ் போக போறியா? ப்ளஸ் 2 படிச்சியா? எந்த ஸ்கூல்ல? ரெக்கார்ட்லாம் எழுதுவியா? ரெக்கார்டு எழுதி யார்ட்டு கொண்டு கொடுப்ப? காமர்ஸ் குரூப் ஒண்ணுமே இல்லையா? நோட்டே கிடையாதா? நோட் எழுதுவியாடே, எழுதி யார்ட்டு கொண்டு கொடுப்ப? டீச்சர்கிட்ட கொடுப்ப. டீச்சர் என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்களா? சொல்லாத, மரியாதை கிட்ட உங்க வந்து கொடுங்கன்னு சொல்லு. கச்சம் அவரு இந்த வாத்தியார் உட்காந்துருக்கார் அவரு. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அவர் பார்த்துட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் நான் தான் கையெழுத்து போடுவேன். எந்தெந்த வசனத்தை விட்டுருக்க நான் பார்த்து போகணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் முக்கி பிரசங்கம் பண்ணுவார். நீ பாட்டுக்கு நினைச்சா 4 வசனத்தை எழுதிட்டு போயிட்டே இருப்பியா? தேவ செய்தியை அப்படியே பதிய வைக்கணுங்க. அவர் என்ன கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையை அப்படியே ரெக்கார்ட் பண்றதா நம்ம நோட்ல எழுதுவதற்கு அடையாளம். ஆமென், அல்லேலூயா. அப்ப காட்டு ஒலிவ மரத்தினுடைய இலையும் வேரும் வாசனை திரவியங்களுக்கு உபயோகப்படுத்தப்படும். எது? நல்ல ஒலிவ மரத்துடைய. இது கெட்ட ஒலிவ மரத்தை எழுதிட்டீங்களா? காட்டு ஒலிவ மரத்தை வேரும் இலையும் பிரயோஜனமற்றது. விதை கீழே விழுந்து மிதிக்கப்பட்டு போகும். மரம் பிரயோஜனமற்றதாய் போய்விடும். மனுஷ நடமாட்டம் இல்லாத இடத்தில் விளைவதுதான் காட்டு ஒலிவ மரம். எழுதுமா, நீ படிச்ச ஸ்கூலுக்கு நான் வாத்தியாரா வந்திருக்கணும். அல்லேலூயா. இப்போ நல்ல ஒலிவ மரம் இலையும் வேரும் என்ன செய்யுமா? வாசனை தருவது. இந்த விதை இருக்குல்ல, விதை, அந்த விதையை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டி அந்த எண்ணெயை ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகிப்பதற்கும், இரண்டாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே முன்பதாக இருக்கிற அந்த விளக்கு இருக்குல்ல, குத்து விளக்கு, அது இரவும் பகலும் எரிந்து கொண்டிருக்கிற, எது? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற சமூகத்தப்ப மேசைக்கு அருகில் இருக்கிற விளக்கானது எரிந்து கொண்டிருப்பதற்கு உபயோகப்படுத்துவது எது? ஒலிவ எண்ணெய். எழுதியாச்சா? எழுதியாச்சாடாமா? நான் இப்ப வந்து பாப்பண்டா. மூன்றாவது, இந்த பலகை இருக்குல்ல, மரம், இந்த பலகை, இது அறுத்து எடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பதாக இருக்கிற பிரகாரத்திலே இது மறைவிடமாக சுற்றி மறைக்கப்படும். அல்லேலூயா. அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த முழுவதும் ஆலயத்துக்கு பிரயோஜனப்படுத்தக்கூடியது. அல்லேலூயா. எது? நல்ல ஒலிவ மரம். அதைத்தான் தாவீது என்ன சொல்றான்? நானோ வென்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற, எப்படி ஒலிவ மரமா? பச்சையான ஒலிவ மரம், காய்ந்து போகாத ஒலிவ மரம். ஏன்னா நான் ஆலயத்தில் இருக்கிறனால நான் வேர் விடுவதற்கு அடையாளமாய் ஆராதனை இருக்கிறது, நான் வளர்வதற்கு அடையாளமாய் உரம் என்கிற வேத வசனம் புறப்படுகிறது, என்னை பாதுகாப்பதற்கு அடையாளமாக என் போதகர் எனக்கு இருக்கிறார். சத்தமா சொல்ல அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லு, இன்னும் சத்தமா சொல்லு. அல்லே
ஒரு நாள் உங்க பாஸ்டர் கூப்பிட்டதுக்கே காதை காய் வைக்கிறிய, 3 நாள் கூப்பிட்டா என்ன ஆகுது? சவ்வு அந்து போயிடும். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? 1 2 3 அல்ல. நான் 1 மணி நேரமா கத்துறேன், அது வரைக்கும் அது கத்தல. லபக்குன்னு கடைசியா உயா. ஆனா நிறைய அல்வா கொடுக்கிற ஜனங்க இருக்கிறாங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், காட்டு ஒலிவ மரமா இருந்த நீ அவைகள் இருந்த இடத்திலே, எவைகள்? நல்ல ஒலிவ மரம் இருந்த இடத்திலே. நன்றாக உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் பாருங்க. இந்த 10th +2 படிச்சவங்களுக்கு தெரியும், ஒட்டுமா ஒட்டு கொய்யாவெல்லாம் நீ படிச்சிருக்கியா? ஒரு புளிப்பான மாமரம் இருக்குன்னு வச்சுக்கேன், அதுல இருந்து ஒரு துண்டை வெட்டி நல்ல மாமரத்தோட இணைக்கிற அந்த பாடம்லாம் படிச்சிருக்கியாட? உங்களுக்கு நீ காமஸா? நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சேன் பாரு. சயின்ஸ், ஆர்ட்ஸ் வேற யாரு இங்க இருக்கா? யாராவது படிச்சிருக்காங்களா? உனக்கு தெரியாது. நீ யூத் மீட்டிங் வந்தா தானே. யூத் மீட்டிங்னா என்னன்னே தெரியாது உனக்கு. வருவியா யூத் மீட்டிங்க்கு? வர்றது இல்லையா? ஏங்க யூத் மீட்டிங் நடக்குதா இல்லையா? ஏமா யூத் மீட்டிங் நடக்குதா? யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க? கை தூக்கு. யூத் 16 17 18 19 எழுந்திரி. ஸ்டாண்ட் அப். 16 17 18 19 20 21 22 23 24 25 எழுந்திரி. சீக்கிரமா. 16 17 18 19 20 21. இப்ப நான் வந்து பக்கத்துல வந்து கேட்பேன் என்ன வயசுன்னு. என்கிட்ட வந்து 19 20 நறுக்கு கொட்டிடுவேன் நானு. பஸ் ஆபரா பஸ் வந்து நினைக்காத நீ. 16 17 18 19 20 21 22 23 24 25. மொத்தமா கவுண்ட் பண்ணிட்டு எத்தனை ஒரு ஆளை கூட விடக்கூடாது. சீக்கிரமா. பேசாதமா. பேசிட்டு நான் இருக்கேன்ல. கொஞ்சம் விட்டா கலகலகலன்னு கல்யாணம் பண்ண உட்கார்ந்து. இது தேவனை ஆராதிக்கிற இடம் இல்ல. இதெல்லாம் இந்தியா 40 இவர் சேர்த்து சேர்க்கலையா? 44. இந்த 44 பேர் ஆராதனை முடிஞ்ச உடனே நிக்கிறீங்க. ஒரு ஆள் வீட்டுக்கு போனாலும் நான் அல்ல தேவனுடைய ராஜ்யம் பார்க்கிறது. உன்னுடைய வாழ்க்கை குறித்த நிர்ணயமோ, உன்னுடைய வாழ்க்கை குறித்ததான வரைபடமோ, உன்னுடைய வாழ்க்கை குறித்ததான ஒரு அணுகுமுறையோ நீ நல்லா கடந்து போகணும் என்றால் தயவு செய்து ஆராதனை முடிஞ்ச உடனே டக்குன்னு அப்படியே 44 பேர் ஓரம் கட்டுற. என்ன அவசரமா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே? ஹலோ ஹலோ, ஓகேவா? கடைசியில் ஓகேவா? தம்ஸ் அப் காமி. ஓகே என்ன? ஓகே இப்போ லெஃப்ட் என்ன வரையா நிற்கிறியா இல்லையா? ஏ உங்களை தாமல நிற்கிறியா இல்லையா? தம்ஸ் அப் காமி. வெரி குட். உட்கார் அப்படி. 44 பேர் எண்ணிக்கை. 44 பேர்ல யாராவது 2 பேர் இல்லைன்னா நீ தான் போய் கூப்பிட்டு வரணும் சொல்லிட்டேன் நான். அல்லேலூயா. இப்போ இந்த நல்ல ஒலிவ மரம், இப்போ உங்களுக்கு அதை விளக்கி சொல்றேன் பாருங்க. காட்டு ஒலிவ மரமும் நல்ல ஒலிவ மரமும் ஏன் இணைக்கப்படுதுன்னு. இப்போ
ஊறுகாய்க்கு கூட உதவாத ஒரு மாமரம். ஊறுகாய் கூட விட்டு உதவாத ஒரு மாமரம். அது பயங்கர புளிப்பா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அந்த புளிக்கிற மாமரத்தினுடைய ஒரு துண்டை வெட்டிட்டு வந்து எடுத்துட்டு வந்து நல்ல ஒலிவ மரம் அப்படின்னு நல்ல நல்ல மாமரம், நல்ல மாம்பழம். என்னது நல்ல மாம்பழம்? நல்ல மாம்பழமா? பங்கனவள்ளி, ருமானி, மல்கோவா, அப்புறம் அல்போன்சா, அப்புறம் வேற என்ன? செந்தூரா. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாம்பழத்திலேயே செந்தூரா மாதிரி ஒரு டேஸ்ட் உள்ள மாம்பழத்தை என்ன செய்ய முடியாது. நீ எவ்வளவுதான் சாப்பிட்டு பாரு. இந்த செந்தூரா பழத்தை வாங்குறதுக்காக நான் எங்க அலைவேன் தெரியுமா? பூந்தமல்லி ரோட்ல, பெங்களூர் ரோட்ல போயிடுவேன். அங்க போய் நேரா தோட்டத்துக்கு போயிடுவேன். அந்த தோட்டத்தில் விளைய வச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அங்க வாட்ச்மேன் போட்டிருப்பான். அவனை யாருன்னு நான் பார்த்துருக்க மாட்டேன். உடனே உள்ள போடுமே, ஹலோ முனிசாமியா? இல்லை சார், நான் முனிசாமி இல்லை சார், நான் ராகவன். முனிசாமி இருந்தாப்புலையே சார், ஒருவேளை எனக்கு முன்னாடி இருப்பாரு. அந்த தோட்டத்தை நான் பார்த்து கூட கிடையாது. அப்படியா, உனக்கு முன்னாடி வரா? ரைட் ஓகே. இங்கே வரும்போதெல்லாம் ஒரு 5-6 கிலோ வாங்குவேன். எப்படி பழம் என்ன ரேட்டுப்பான் சார்? வாங்க சார். நேராக போய் நம்மளை அழகா அந்த எப்படி வாங்கணும்னா, ஒரு பக்கம் சிவப்பா இருக்கும், ஒரு பக்கம் பச்சையும் மஞ்சளும் கலந்ததா இருக்கும். அதை பறிச்சு எடுத்துட்டு வந்து அதை கொண்டு வந்து 10 கிலோ அரிசியை கீழே போட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பரை போட்டு அதுக்கு மேலே அந்த பழத்தை அடுக்கி அதுக்கு மேலே ஒரு பேப்பர் போட்டு மீதி 15 கிலோ அரிசி அதில் கொட்டி மூடி வச்சுட்டு ஒரு 20 நாளைக்கு அப்புறம் அந்த பேப்பரை எடுத்து பார்த்தேன்னா 4வது வீட்டில் இருக்கிறவன் நம்ம வீட்டை கடந்து போக முடியாது. வாசனை அப்படி கப்புன்னு தூக்கும். அந்த பழத்தை எல்லா மாம்பழத்தையும் மாதிரி சாப்பிடக்கூடாது. எல்லா மாம்பழத்தையும் எடுத்து லபக்குன்னு அறுப்ப, லபக்குன்னு வாயில் விடுவ, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இந்த பழத்தை சாப்பிட்றதுக்குன்னு தனி ஒரு வரைமுறை இருக்கு. அதை எடுத்து நல்லா என்ன செய்யணும், பட்டும் படாமல் மசாஜ் பண்ணணும். கை பட்டும் படாமல் மசாஜ் பண்ணி அப்படியே லேசாக அமுக்கி விட்டு மேலே இருக்கிற அந்த மூக்கு அப்படி லேசாக ஒரு கிள்ளி அப்படி ஒரு அமுக்குனேன்னா சாறு உள்ள போகும், கொட்டை கையில் நிற்கும். இதுதான் ருமானி, இது செந்தூரா சாப்பிட்ற டேஸ்ட். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்போ அவ்வளவு டேஸ்ட் உள்ள மாமரத்தில் இந்த புளித்த மாமரத்தினுடைய ஒரு துண்டு எடுத்துட்டு வந்து இணைச்சு ஒரு கட்டு போட்டு அதில் இருக்கிற அந்த ஒரிஜினல் பால் இருக்குல்ல அதை கீறி விட்டுருவாங்க. எதை? அந்த நல்ல ஒலிவ மரத்தினுடைய ஒரிஜினல் பாலை, நல்ல அந்த மாமரத்தினுடைய ஒரிஜினல் பாலை கீறி விட்டுருவாங்க. கீறி விட்டு இதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா பதியம் போடுவாங்க. பதியம் போட்டு 90 நாளைக்கு அப்புறம் அதை எடுத்து கொண்டு போய் நட்டால் 3வது மாதம் 4வது மாதத்திலே அழகான செந்தூரா கனிகளை கொடுக்கக்கூடிய மரமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட்டு ஒலிவ மரமாக இருந்த நீ, காணியாட்சிக்கு புறம்பே கிடந்த நீ, மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்திலே கிடந்த நீ, எல்லாராலும் அவமானப்பட்டு துக்கிக்கப்பட்டு எல்லாராலும் அசிங்கமாக்கப்பட்டு கிடந்த உன்னை நல்ல ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவோடு உன்னை இணைக்க உன்னை வெட்டி கொண்டு வந்து இணைத்தார். பாவங்களிலிருந்து வெட்டி, அக்கிரம சிந்தையிலிருந்து வெட்டி, உன்னுடைய பூமிக்குரிய லௌகிக இச்சையிலிருந்து உன்னை வெட்டி எடுத்து கொண்டு வந்து நல்ல ஒளிமரமாகிய கிறிஸ்துவோடு இணைத்தார். இணைத்தது மாத்திரமல்ல, அந்த ஒரிஜினல் பாலை கீறி விட்டாங்களே, அதுதான் அவரை சவுக்கால் அடித்து ரத்தம் சிந்தினது, முள்ளுகளால் சூடி ரத்தம் சிந்தினது, ஆணிகளால் கடாவி ரத்தம் சிந்தினது, ஈட்டியால் குத்தி ரத்தம் சிந்தினது. அவருடைய மாம்சத்தின் ரத்தமெல்லாம் சிந்தப்பட்டதுக்கு பின்பதாக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், மகிமையில உயிர்த்தெழுந்தார். ஆகையினாலே இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் உயிர்த்தெழுந்த மகிமையிலே அவனும் காணப்படுவான் என்று. அல்லேலூயா. நல்ல ஒலிவ மரமாய் நீ மாற வேண்டும் என்றால் உன்னுடைய காட்டு ஒலிவ மரமாகிய குணாதிசயங்களை விட்டு இந்த நல்ல ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற பொழுது இப்பொழுது வேறு ஒன்று சுமக்குதா, நீ வேற சுமக்கிறையா? வேறு ஒன்ன சுமக்கதா அல்லது நீ வேற சுமக்கிறையா? நல்ல ஒலிவ மரத்துடைய வேறு ஒன்று என்ன செய்து சுமக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துவில் நீ வேறு கொண்டிருக்கிறபடினால். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான கர்த்தருடைய வேரின் 3 விதமான தன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேரினுடைய 3 விதமான தன்மை. ஒன்று ஆணி வேர்.
இரண்டாவது பக்க வேர். லைனா எழுதாதமா, அழகா கீழே கீழே எழுதணும். அப்படின்னா தான் அந்த வேருக்கு விளக்கத்தை எழுத முடியும் உன்னால. டைரி வச்சிருக்கல, இங்க வந்து ஆணி வேர்னு எழுது, அதுக்கு கீழே பக்க வேர்னு எழுது, அதுக்கு கீழே சல்லி வேர்னு எழுது. அப்படி எழுதும் போது தான் நான் இந்த வேருக்கான விளக்கத்தை சொல்லும்போது இந்த பக்கம் எழுத முடியும். இல்ல உன்னுடைய பார்வைக்கு ஆணி வேர்னு தலை போட்டு அப்படி எழுதி அப்புறம் பக்க வேர்னு தலை போட்டு அப்படி அப்படி எழுதினா கூட எழுதலாம். ஆனா பாயிண்ட்களை விட்டுறாதீங்க. எனக்கு ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, ஒரு செய்தி எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு தேவசமுத்திரம் காத்திருக்கணும் எங்களுக்கு தாங்க தெரியும். அதை நீங்க அலட்சியம் பண்ணிடாதீங்க. ஏன்? நீங்க வளரணுன்றதுக்காக, நீங்க வளர்ச்சி அடையணும், நீங்க கிறிஸ்துக்குள்ள முதிர்ச்சி அடையணும், நீங்க கிறிஸ்துக்குள்ள கர்த்தருடைய உன்னதமான சத்திய வசனத்திலே மெருகேற்றப்படணும், நீங்க ஜொலிக்கணும், நீங்க பிரகாசிக்கணும், நீங்க சுடர்விடணும், நீங்க ஒளி வீசணும். அப்படிங்கிறதுக்காகத்தானே இவ்வளவு தேவ சமூகத்தில் நின்று கொடுக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அது முதலாவது ஆணிவே, இரண்டாவது பக்கவே, மூன்றாவது சல்லிவேர். இந்த ஆணிவேர் பார்த்தீங்கன்னா, எப்பா எல்லாருமே உங்களுக்கு தெரியும், அக்ரிகல்ச்சர் இருக்கிறவங்க, விவசாயத்தில் இருக்கிறவங்க, ஆணிவேர் எப்போதுமே நேரா தான் உள்ள போகுதும். என்ன செய்யாது? வளையாது. என்ன செய்யாது? வளையாது. ஆணிவேர் நீங்க எந்த மரத்தையோ செடியோ கொடியோ எதை வேணாலும் போய் எடுத்து பாரு, ஆணிவேர் எப்படி போகும்? நேரா உள்ள போகும். அப்ப ஆணிவேர் என்பது என்ன? கிறிஸ்துவின் உபதேசம். ஆணிவேர் என்பது கிறிஸ்துவின் உபதேசம். சாட்டை அடி அடிப்பாரு. இன்னும் சொல்ல போனா அவருடைய வார்த்தையெல்லாம் நெத்தி அடிதான். ஒரே அடியில மனுஷன் கீழே விழுந்துருவான். என்ன சொல்வாரு? நானே வழியும் சத்தியமும், என்னை அல்லாமல் வேறே ஒரு தேவன் உனக்கு, நானே பரலோகத்துக்கு வாசலாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவை ஒருவனும் காண முடியாது. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறேன். எல்லாமே அப்படியே நேருக்கு நேரா நம்மோடு கூட. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் உபதேசம் என்பது சத்திய வசனத்திலே நம்மோடு நேரடியாய் உறவாடுவதுதான் அந்த வார்த்தைகள். ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பக்கவேர். பக்கவேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஆணிவேர்ல இருந்து வர்ற சாராம்சத்தை, வளத்தை எடுத்துக்கொண்டு அது அந்த செடிக்கோ மரத்துக்கோ பக்கபலமாக இருக்கும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆணிவேர் என்பது கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசத்திலிருந்து வளர்ந்து அந்த செடியோ மரத்தையோ பாதுகாப்பது. அப்போ பக்கவேர் என்பது அப்போஸ்தல உபதேசம். பக்கவேர் என்பது அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தல உபதேசத்திலே 5 விதமான பங்கு மிக அழகாய் வகிக்கக்கூடிய ஒன்று. ஒன்று, முதலாவது ரட்சிப்பு. இஸ் தி வெரி மஸ்ட் தி சால்வேஷன். ஒவ்வொரு மனிதனும் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் கீழாய் நிற்கிறேன் என்றால் அவன் ரட்சிப்பின் மேன்மையை அடைந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவனுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் அபிஷேகத்திலே நடத்தப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அனாயிட்டிங் பர்சன், அபிஷேகத்திலே நடத்தப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, பிரியமானவர்களே, அவன் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலே கர்த்தருக்குள்ளாக அவன் வேரூன்றி நிற்கிறேன் என்று சொல்வதற்கு அடையாளம் கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். வரங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். வரங்கள் நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது அவன் கிறிஸ்துவின் சபையிலே மிக மிக நேர்த்தியான ஒரு ஐக்கியத்தை, ஃபெலோஷிப்பிலே அவன் உறுதிப்பட வேண்டும். இதில் ஒரு பாயிண்டை விட்டுட்டேன். முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது ஞானஸ்நானம், பாப்டிசம், கழுவப்படுதல். ஒன்று ரட்சிப்பு, இரண்டாவது ஞானஸ்தானம், மூன்றாவது அபிஷேகம், நான்காவது வரங்கள் கனி கொடுத்தல், ஐந்தாவது ஐக்கியம். இந்த ஐந்தும் இணைந்ததுதான் எது? 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 அப்போஸ்தல உபதேசம். என்னன்னா, இது ஏமா டைரியை பார்க்கிற? நான் சொல்லும் போதே உன்னால மைண்ட்ல ஏத்திக்கிற முடியாது. 5 தானம்மா, 50 சொன்னேன். ரட்சிப்பு, ஞானஸ்தானம், வரங்கள், அபிஷேகம், ஐக்கியம். அவ்வளவுதானே? இதை மைண்ட்ல வச்சுக்க. நைட்டு தூங்கும் போது கூட அதை பழம்பு. அல்லேலூயா. இப்போ மூன்றாவது சல்லிவேர் என்பது என்னன்னா, அதுதான் சபையின் உபதேசம். பிராக்கெட்ல போட்டுக்குங்க, என் போதகரின் உபதேசம். போதகரின் உபதேசம் என்பது என்ன?
கர்த்தர் நமக்கு இந்த சபையை கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுநாதர் சபையினுடைய தரிசனம் என்ன? இயேசுநாதர் சபையினுடைய ஊழியத்தினுடைய வழிபாடு என்ன? இயேசுநாதர் சபையினுடைய ஊழியங்களுடைய எல்லை பெருக்கம் என்ன? இயேசுநாதர் சபையினுடைய ஊழியத்தினுடைய எல்லைகள் எங்கெல்லாம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு செயல்படுவதுதான் போதகருடைய உபதேசம். அல்லேலூயா. போதகர் எப்போதும் தன் சுயமாய் பேச மாட்டார், தேவனோடு காத்திருந்து பேசுவார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக புறப்பட்டு வரும். ஆமென். உன் குடும்ப நிகழ்வுகளை கூட சில வேளைகளிலே போதகர் மூலமாக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உனக்குள் இருக்கிற தனிப்பட்ட ஜீவிதத்தை கூட போதகர் மூலமாக வெளிப்படுத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த 3 வேர்கள், ஒன்று ஆணிவேர் கிறிஸ்துவின் உபதேசம், பக்கவேர் அப்போஸ்தல உபதேசம், அடுத்தது சல்லிவேர் சபையின் உபதேசம், போதருடைய உபதேசம். இந்த உபதேசத்திலே வளர்ந்து வரும்போதுதான் ஒரு செடியோ ஒரு மரமோ ஒரு கொடியோ அது மிகுந்த பசுமையாகவும் நன்றாய் கனி கொடுக்கிறதாகவும் அது மற்றவர்களுக்கு இடரல் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 உபதேசத்தில் கட்டப்படுவதை குறித்து தான் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள். ஆமென். கரங்களை தட்டி நீங்கள் எண்ணில் நிலைத்திராவிட்டால் என்ன செய்ய மாட்டீங்க? கனி கொடுக்க முடியாது. அப்ப நிலைத்திருக்கிறவன் எப்படி கனி கொடுக்கிறான்? வேரோடு இணைந்திருக்கிறான். அல்லேலூயா. எதோடு இணைந்திருக்கிறான்? வேரோடு இணைந்திருக்கிறான். நல்ல வேர் அவனுக்குள் இருக்கிறபடினாலே நல்ல குணங்கள் வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நான் கிறிஸ்துவின் உபதேசத்திலும் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் சபையின் உபதேசத்திலும் கட்டப்பட்டிருந்தாலும் நான் யாருக்கெல்லாம் இடரல் இல்லாமல் வாழ வேண்டும். அடுத்த பாயிண்ட், யாருக்கெல்லாம் இடரல் இல்லாமல் வாழ வேண்டும். நான் உங்களுக்கு அப்படியே பாட்டா பிரிச்சு கொடுக்குறேன். யூகேஜி எல்கேஜி கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். புரியுதா? டைரியை பார்க்கும்போது அப்படியே சும்மா எண்ணெய் ஊற்றி, இது விளக்கெண்ணெய் ஊற்றி கழுவுன மாதிரி இருக்கணும் டைரி. ஆமென். யாருக்கெல்லாம் இடரெல்லாம் இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். யாருக்கு இடரலற்றவர்களாக இருக்கணுமா? யாருக்கு? சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. யாருக்கு? யூதருக்கு, கிரேக்கருக்கு, தேவனுடைய சபைக்கு. இந்த 3 இதை விளக்கத்தை சொல்லி நான் சீக்கிரமாய் 12:45 முடித்து விடுகிறேன். பன்னெண்டே முக்கால்னு ஒன்று எழுதின புள்ள பேனாவையும் நோட்டையும் போட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ 12:45 முடிப்ப, நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது நீ யூதருக்கு எப்படி இருக்கணுமா? இடரல் இல்லாமல் இருக்க வேண்டும். நாம வாழ்றது தாம்பரம் தர்காஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு யூதனுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் எப்போதுமே ஆண்டவர் அதற்குள்ளான ஒரு வாழ்க்கையை வைத்து பேசுவார். ஏன் யூதனை வைத்திருக்கிறார் என்றால், முதலாவது யூதனுடைய பாரம்பரியத்தை எடுத்து பார்க்கணும். அப்படின்னா தான் நாம எப்படி யூதனுக்கு இடரல் இல்லாமல் வாழலான்றதை புரிந்து கொள்ள முடியும். முதலாவது யூதனுடைய வழிபாடு என்ன அப்படின்னா, யூதனுக்கு ஒரே ஒரு கடவுள் யாருன்னா யெகோவா என்கிற யாவே. யெகோவா என்கிற யாவே. முதலாவது ஏமா யூதன் அப்படி எழுதினா தான் உனக்கு புரியும். குடு, டைரியை கொடு. வெரி குட். யூதன். சூப்பர்டா, பரவாயில்லையே. நான் லண்டன் போனால் கூட உங்கள்கிட்ட பிரசங்கத்தை கேட்கலாம் போல் இருக்கு. வெரி குட். யூதர். யூதர் என்பது அவர்களுடைய ஒரே ஒரு கடவுள் யாரு? யெகோவா என்கிற யாவே. அவன் வேற யாரையும் கடவுளா ஏற்றுக்கொள்ள மாட்டா. இன்னைக்கு வரைக்கும் அவன் இயேசு என்ன செய்யல?
கடவுளா ஏற்றுக்கொள்ளல. ரெண்டாவது, அவனுக்கு மிக முக்கியமான என்னன்னா, நல்லா எழுதிக்கமா, நியாயப்பிரமாணம், கற்பனை, மோசேயினுடைய கட்டளை. நியாயப்பிரமாணம், கற்பனை, மோசேயினுடைய கட்டளை இரண்டாவது. மூன்றாவது என்னன்னா, அவனுக்கு கம்பல்சரி தேவனுக்கு பலி செலுத்துவதில் வைராக்கியம் உள்ளவன். பலி செலுத்துவதில் வைராக்கியம் உள்ளவன். 3 குணாதிசயம். முதல் குணம் என்னது? முதல் குணம், யெகோவாவை தவிர வேற யாரையும் கடவுளா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இரண்டாவது, இதுதான் அவனுக்கு பெரிய போதனை, அதுதான் அவனுடைய புத்தகம். மூன்றாவது, இன்னைக்கு வரைக்கும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு அவனுக்கு இயேசுநாதர் என்ன செய்யல, கடவுளா ஏற்றுக்கொள்ளல. இப்போ யூதன் அப்படின்னா என்னன்னா, ரத்த சம்பந்தமானவர்கள், ரத்த சொந்தங்கள். யூதர்னா யாரு? ரத்த சொந்தங்கள். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? சொல்லலாமா சொல்ல வேண்டாமா? பாஸ்டர் சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லலாம்னா? ஒய்ஃப் வந்திருக்காங்களா? எங்க இருக்காங்க? கொஞ்சம் பார்த்து கவனமாமா. இவ்வளவு நேரம் யோசிக்கிறாராமா, கல்யாணம் ஆயிடுச்சா ஒரு வார்த்தை கேட்டதுக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இவரு யூதருக்கு இடரல் இல்லாமல் இருக்கணும்னா, இவருடைய ரத்த சொந்தத்துக்கு இவர் சாட்சியா இருக்கணும். இடரல் என்ன சொன்னேன்? சாட்சியா வாழ்வுதானே. இப்போ இவருடைய ரத்த சொந்தம் அப்படின்னா, உங்க ஒய்ஃபுக்கு அண்ணன் தம்பி இருக்காங்களா? அக்கா தங்கச்சி இருக்காங்களா? ஒரே பொண்ணா? 4 பையன்? அப்ப உங்க பொண்ணு எங்க இருந்து வந்தாங்க? உங்க ஒய்ஃப், உங்க ஒய்ஃபுப்பா, உங்க ஒய்ஃப் ஒரு பொண்ணு, உங்க ஒய்ஃபோட வேற பொண்ணு மச்சிருச்சு இருக்கா? மூத்த மாமியார் இருக்கா? அவ்வளவுதானே. எப்படி குழம்பி போயிருக்கிறான்னு பாருமா. என்னமா பண்ண அவர பாவம், ரொம்ப எனக்கு பாவமா இருக்குடா. வாங்க கொஞ்சம் மதியம் நல்ல சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் அன்பா நேசிடா. மிரட்டி கூப்பிட்டு வந்திருக்காரு போல் இருக்கு. பார், சர்ச்சில் வந்து அமைதியா உட்காரு, ஏதாவது பேசுறாரு, மிரட்டி கூட்டு வந்தது மாதிரி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இவருடைய 4 மச்சாமார் இருக்கு. அல்லேலூயா, 4 மச்சாமாரும் இவர் வீட்டுக்கு போனாலும் சரி, இவருடைய வீட்டுக்கு அவங்க வந்தாலும் சரி, இவருக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பை கொண்டு நேசிப்பதிலே கடுகளவும் குறையிடக்கூடாது. அல்லேலூயா. 4 மச்சான் கல்யாணம் ஆயிடுச்சா? 4 மச்சான் கல்யாணம் ஆயிடுச்சா? அவருடைய 4 மச்சான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்கள்கிட்ட கேட்கிறேன், இயேசுவின் நாமத்தினால என்ன? நான் மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்கிறேன், உங்க வீட்டுக்காரருடைய 4 மச்சான் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். அது அவங்க அண்ணன் தம்பியில் 4 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரே பொண்ணு கூட பிறந்தது 4 பேர் அண்ணன் தம்பி. உங்க வீட்டில் சொன்னீங்களா? அட பாய் மனுஷா, ஏயா இப்படி போட்டு குழப்பறீங்க? சரி, உங்க வீட்டில இருந்து வர்றாங்கன்னு வை, 4 பேர் அவருக்கு பெரியவங்க தானா? தம்பி ஒருத்தர், மூத்தார் வர்றாரு உங்க வீட்டுக்கு வர்றாரு. மூத்தாரும் ஓரத்தையும் வர்றாங்கன்னு வச்சுக்க. உங்க வீட்டுக்கு சொல்றாங்க, தம்பிட்டு சொல்றாரு, தம்பி நாளைக்கு ஒரு மதியம் 11:30 மணிக்கு வந்துடுறப்பா, கொள்ளையாட சொல்லி வை. சரிண்ணா வந்துருங்கண்ணா. ஒரு வந்து சொல்றாரு, அண்ணனும் அண்ணி பிள்ளைங்க 2 பேர் வர்றாங்களாம். அப்படியா, சரி வரட்டும். 3 நாள் அந்த இடுப்பு வலிச்சிச்சு, என்னன்னு தெரியல, இந்த கால் இப்படி எடுத்து வைக்கிற முடியல, சிங்கில வேற பாத்திரம் நிறையா கிடக்கு, சொல்லிக்கிட்டே வர ஜுரம் வர மாதிரி இருக்கு, போய் 2 பொட்செட் எடுத்து போத்திக்கிறோம். மூத்தாரு அங்கேருந்து வந்து இறங்கின உடனே இந்த ஓரோத்தி வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி, அது அரிசி எடுத்து போட்டு சாப்பாடாக்கி, கறி எடுத்து குழம்பு வச்சு, சாப்பிட்டேமா கொஞ்சம் எழுந்து சாப்பிட்றான், வைங்கக்கா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு போனதுக்கு பின்னாடி இந்த குளிரும் போயிடும், ஜுரமும் போயிடும், இடுப்பு வலியும் போயிடும். எந்திரிச்சு வந்து நல்லா குமுறிட்டு உட்காந்துருக்கும். ஏன்னா புருஷ வீட்டிலேருந்து வர்றாங்கல்ல. ஆனால் அந்த அம்மா வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மா வர்றாங்கன்ன உடனே அவரை படுத்துகிற பாட பார்க்கணுமே. அந்த மனுஷன் பாவம் தாம்பரம் மார்க்கெட்டில் போய் அலையா சுற்றுவார் தலைக்கறிக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையிலும் உன் மாமிசீக சொந்தங்களுக்கு நீ இடரல் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய சாட்சி உள்ளவளாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. உனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு வேறு
அன்பு. ஆமென். அல்லேலூயா. நீ ரத்த சொந்தங்களுக்கு சாட்சியா இருந்தீனா உனக்குள் இருக்கிற கிறிஸ்து பிரதிபலிக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். எனக்குள் இருக்கிற இயேசு உயிர்த்தெழுந்தவர். அவர் எனக்குள் கபடற்றவராய் இருக்கிறார். எனக்குள் எந்த விதமான வஞ்சனையும் இல்லை. நான் எப்போது மற்றவர்களுக்கு தியாகம் செய்வதற்காக என்னை அர்ப்பணித்திருக்கின்ற எண்ணம் தான் யூதருக்கு இடரில் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை. இரண்டாவது சொல்றாரு கிரேக்கர். யாருக்கு? கிரேக்கருக்கு. கிரேக்கர்னா யாரு? அந்நியர்னு போட்டுக்கோ. கிரேக்கர்னா அந்நியர். கிரேக்கனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, அவனுடைய கடவுள் யாரு அப்படின்னா, கிரேக்கனுடைய கடவுள் அஸ்தரோத் அண்ட் பாகால். அஸ்தரோத் அண்ட் பாகால். அவனுடைய வழிபாடு என்னன்னா, இந்த அஸ்தரோத்துக்கும் பாகாலுக்கும் பலி செலுத்துவது. எப்படி? நம்ம யூதர்கள் பலி மாதிரி கிடையாது. அவன் எப்படி ரத்த பலி செலுத்துவான்னா, பாகாலுடைய கடவுள் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கும், ரெண்டு கையும் வாய்க்கு நேரா இருக்கும், ஆணு வாயை திறந்து இருக்கும் அந்த சிலை. இந்த ரெண்டு கையும் வாய்க்கு நேரா இருக்கும், உட்கார்ந்து இருக்கும், கீழே நெருப்பு எரியும். நன்றா புரிந்து கொள்ளுங்க, கீழே நெருப்பு எரியும். இவனுடைய விசுவாசம் என்னன்னா, நம்முடைய பாகாலுக்கு போய் பலி செலுத்தணும்னா நம்ம குடும்பம் காக்கப்படும்னு சொல்லி ஒரு குழந்தையவோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு மனுஷிகத்தில் ஒன்றை எடுத்துட்டு போயிட்டு அதை அப்படியே வெட்டி அந்த பாகாலின் கையில் வைப்பான். அந்த பாகாலுடைய கையில் வந்து அப்படி வாய்க்கு போய் அப்படியே ஆசனத்தின் வழியா நேர நெருப்புக்கு வந்துடும். கீழே நெருப்புல விழுந்த உடனே அந்த குழந்தை என்ன செஞ்சிடும்? கரிஞ்சு தீஞ்சு போயிடும். தீஞ்சு உடனே இப்போ அவன் என்ன பண்ணுவான்? அந்த சாம்பலை எடுத்து சொல்லுவான், அந்த பாகால் என் பாவங்களை மன்னித்தது, என் அக்கிரமங்களை மன்னித்தது, ஆகையால் பாகால் என் தெய்வமாய் இருக்கிறான் என்ற நம்பிக்கையிலே வளர்கிறவன் தான் யாரு? கிரேக்கன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு புத்தகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் வழிபாட்டுக்குரியவன். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற அந்நியர் இருக்கிறாங்களே, கிறிஸ்துவை அல்லாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், புறஜாதியார் இருக்காங்கல்ல, அவனுக்கு எப்படி நீ வெளிப்படுத்துவனா, உனக்குள் இருக்கிற பொறுமையின் நிமித்தம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலர் வாடகைக்கு இருப்பீங்க, ஓனர் ஹிந்துவா இருப்பாங்க, நாம கிறிஸ்தவங்க. அந்த அம்மா சொல்லும், இந்த இடத்துல குப்பை போடாதீங்கன்னு வாங்க. நீ என்ன பண்ணாத? குப்பை போடாத. வண்டி 4 நாள் ஆகுமா? 4 நாளும் குப்பையை சேர்த்து வை. இல்லையா, எடுத்துட்டு போய் 400 அடி பைபாஸுக்கு போ, எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு வா. மறுபடியும் அந்த அம்மாட்ட, அப்பா நான் உன் வீட்டில் வாடகைக்கு இருந்தா குப்பையை எங்க கொட்டுறது? அந்த அம்மா சொல்லு, வண்டி வந்தா கொட்டு. வண்டி 4 நாளா வரலையே, அதுக்கு என்ன பண்ணுவ? குப்பையை என் வீட்டில் கொண்டு கொட்டுவேன். வாடகைக்கு விட்டு குப்பையும் அந்த அள்ளிக்கிட்டு தெரியும். அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு நீங்கள் சாட்சியாயிருங்க. உங்களை நீங்களே அர்ப்பணியுங்க, உங்களை நீங்களே ஒப்புக்கொடுங்க. உங்கள் வாழ்வாதாரம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. புறஜாதிகளை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவது எளிதான காரியம். என்னன்னா, நீ கிறிஸ்தவளாய் கிறிஸ்தவனாய் நடந்து கொண்டால் அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரலாம். பிரைஸ் தி லார்ட். தனிமையாய் இருந்தவர், அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். இந்த இடத்திலே ஊழியம் ஆரம்பிக்கும் போது அவருடைய ஊழியம் எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலே ஆரம்பித்தார். இன்றைக்கு இத்தனை 100 ஜனங்களை தந்திருக்கிறார் என்றால் அவருடைய போராட்ட ஜெபமும் அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கையும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படித்தான் நாம் கிரேக்கர் என்று சொல்லப்படுகிற அந்நியருக்கு நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும். மூன்றாவது சொல்லுகிறார், தேவனுடைய சபைக்கு. அப்படின்னா என்னமா? அப்படின்னா என்ன? விசுவாசிகளுக்கு நீ எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க ஒருவரோடு அன்பா இருக்கணும், ஒருவரோடு தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் ஐக்கியமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ உதாரணமா நான், அம்மா உன் பேர் என்னடா? செல்தியா, செல்சியா. ஏமா உன் பேரு? எலிசபெத். செல்சியாவும் எலிசபெத்தும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்க. ஆராதனை முடிஞ்சமே ஒரு டீ வாங்கினா கூட 2 பேரும் மாறி மாறி குடிச்சுக்கிடுவாங்க. முதல் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாட்டு போட்டா கூட அவ தனி தட்டு எடுக்க மாட்டா, எலிசபெத் தனி தட்டு எடுக்க, ஒரே தட்டில் 2 பேரும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஐக்கியம். ஒரு நாள் எலிசபெத்துக்கு அவசரமா பணம் கேட்டு செல்சியாட்ட கேட்டா, எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுங்களேன் அப்படின்னு. செல்சியாவும் நம்ம கூட ஃப்ரெண்டு தானே,
நம்ம இவ்வளவு க்ளோஸாக இருக்கிறோமே, நம்ம எப்படி கொடுக்காம இருக்குன்னு 10,000 ரூபா கொடுத்துட்டான். பாஸ்டர் கிட்ட கொடுத்தாங்களா? ஜெபம் பண்ணி கொடுத்தாங்களா? சாட்சி வச்சு கொடுத்தாங்களா? எலிசபெத் வாங்கிட்டான். அவர் கோபத்துக்கு வந்துட போறாரு, ஏன் முண்டாட்டி கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. எலிசபெத் வாங்கிட்டு போயிட்டாப்ல. 2 மாசமா செல்சியா கேட்டுக்கிறா, என்ன வாங்கின பணம் என்னாச்சு? வாங்க தரேன் பொறுங்க, அடுத்த மாசம் தந்துடுவேன்ல, அடுத்த மாசம் தருவேன். ஒரு சின்ன ஒரு பணம் வர வேண்டியது வந்து இப்படியே 3 மாசம் 4 மாசம் போய் 5 மாசம் 6 மாசம் போய் செல்சியா கோவம் வந்து, இந்த பாரு பணம் தரியா இல்லையா? உடனே இப்போ எலிசபெத் சொல்றா, இந்த பாரு நீ கொடுக்கும்போது எப்படி கொடுத்த? கேட்கும்போது அதிகாரமாக கேட்குற. 6 மாசமா உன்ட காலில் விழுகாத குறைய தாண்டி கேட்டேன். அப்போ நான் கொடுத்த அதிகாரம் பண்ணக்கூடாதா? அப்படியெல்லாம் அதிகாரம் பண்ணாத. நான் கொடுப்பேன். எப்போ கொடுப்பேன்? வரும்போது கொடுப்பேன். எப்போ வரும்? கொடுக்கும்போது வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, கடனை உடனே வாங்கி கஞ்சி குடி, கடங்கார வந்தா நெஞ்ச கமித்திக்காம. கடனை உடனே வாங்கி சாப்பிடு, கடங்கார வந்து கேட்ட என்ன கடை வாங்கிட்டு போயிடுவானே அவன், அவ்வளவுதான். அவன் வீட்டு சாப்பா, அவன் வீட்டு படத்திலே கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு இப்போ அவன்கிட்ட நெஞ்ச நிமித்தி காமிச்சா. உடனே எலிசபெத் பணம் கொடுக்கணுமே, செல்சியா என்ன பண்ணிட்டா, நேரா தாம்பரம் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். உடனே ஜெல்சியா வீட்டுக்காரன் தாம்பரம் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க. உடனே அவர் கேட்குற, உன் பேர் என்னம்மா? செல்சியா. உன் பேர்? எலிசபெத். கிறிஸ்தவங்களா? ஆமாம். எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? தர்காஸில் பாஸ்டர் ஆபிரகாம். உங்கள் பாஸ்டர் நம்பரை கொடுங்க. நைட்டு 11 மணிக்கு பாஸ்டருக்கு ஃபோன் வருது. ஹலோ பாஸ்டர் ஆபிரகாமா? ஆமையா, தாம்பரம் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன், கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க. அந்த மனுஷன் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாரா, ஸ்டேஷனில் போய் நிற்பாரா? அங்கே போய் நிற்கும் போது போலீஸ்கார் கேட்குறாரு அவரை பார்த்து, இப்படியா விசுவாசியை வச்சிருப்ப? இங்கே பாரு, இவர்கள் 2 பேருடைய ஐக்கியத்தினாலே சபை போதகருடைய பேரும் கெட்டு சபையின் பெயரும் கெட்டு போய் விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த செயல் செஞ்சாலும் சரி, ஒரு வீட்டுக்கு சாட்சிக்கேடாக நடந்து கொண்டாலும் முதல்ல கெடுறது எதுன்னு தெரியுமா? நீ எந்த சர்ச்சுக்கு போற? உங்க பாஸ்டர் பேர் என்ன? நல்லா வளர்த்திருக்காரு உங்க பாஸ்டர். அல்லேலூயா. ஆகையினாலேதான் பரிசுத்தவான்களும் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்துவின் நாமம் அசிங்கப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து இந்த பூமியிலே சாட்சியாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. எல்லா அசிங்கத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள், எல்லா அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்? கிறிஸ்து துன்பப்பட்டு விடக்கூடாது, என் நிமித்தம் கிறிஸ்து குத்தப்பட்டு போய்விடக்கூடாது, என் நிமித்தம் கிறிஸ்துவின் நாமம் அவமானப்பட்டு போய்விடக்கூடாது, நான் கிறிஸ்துவுக்குள் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பா இருங்க, ஒன்றாய் இருங்க, குடுக்கல் வாங்கல் செய்யுங்க, ஆனால் திரும்பி கேட்காம கொடு. ஜெல்சியா எலிசபெத் 10,000 ரூபா கேட்கிறாளா? 10,000 ரூபா கொடுத்தா எலிசபெத் கொடுக்க மாட்டா. எதுக்கு நம்மளுக்கு வம்பு? கேட்டுட்டா இல்லைன்னு சொல்லாம ஒரு 1000 ரூபா கொடுத்து அனுப்புவோம். கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் காந்தி கணக்கு. அல்லேலூயா. வரலன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. இன்றைக்கு வரைக்கும் 41 ஆண்டுகள் என் வாழ்க்கையிலே நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? கொடுத்து பகைங்கனாவதை விட கொடுக்காமலே அந்த மனுஷன்ட்ட கேட்டா ஒன்றும் கொடுக்க மாட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருந்தா தானே நாங்க கொடுக்கறதுக்கு. நாங்க என்ன கவர்மெண்ட் வேலையா? இல்ல ஜோசப் விசைக்கு நான் அசிஸ்டண்டா? கையெழுத்து போட்ட பணம் வந்து சேர்றதுக்கு. அல்லேலூயா. நாங்க கத்தி பிரசங்கம் பண்ணா தாங்க எங்களுக்கு காணிக்க. நீங்க போடுற கரத்தின் கிரிகை தாங்க அவருக்கு போஜனம். இன்னும் நல்லா சொன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுமா, முதல்ல சபைக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் வாங்கி அவப்படாத, சிக்கி போயிடாத. இது உன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வேதனை கொண்டு வரும். ஏன் தெரியுமா? கொஞ்ச நாட்கள்ல உனக்கு கடன் கொடுக்கிறதுக்கு பயந்துகிட்டு அவங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அப்படி எத்தனை குடும்பங்கள், எத்தனை சபைகள் கெட்டு போயிருக்குன்னு தெரியுமா? ஏன்? நீ கிறிஸ்துவை பரலோக ராஜ்யத்தை அடைய, நீ தேவனை தேவனுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள, நீ என் பாவங்களை மன்னித்தார், என் அக்கிரமங்களை நீக்கினார், நான் அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த வாழ்க்கையில் உறுதியாய் இருக்க 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 கர்த்தர்
ஆமென். அல்லேலூயா. இப்போ யாருக்கெல்லாம் நீ இடர் இல்லாமல் வாழணும்? ஒன்று, யூதன் என்று சொல்லப்படுகிற நம்முடைய இரத்த சொந்தங்கள். இரண்டாவது, கிரேக்கர் என்று சொல்லப்படுகிற புறஜாதிகள். மூன்றாவது, தேவனுடைய சபை என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகளுக்கு நீ இடரல் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படி ஒரு வேளை எனக்கு இடல் வறுமையானால் கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன், நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? தெளிவாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 119 165 எடுத்து வாசியுங்கள். 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. முதல்ல எழுதிக்கமா நான் சொல்றத. முதலாவது நேசி, அதுக்கு கீழே வாசி, அதுக்கு கீழே புசி, அதுக்கு கீழே விசுவாசி. இப்ப என்ன பண்றேன்னா, அப்பொழுது நான் சுகவாசி. நேசி, வாசி, புசி, விசுவாசி, அப்பொழுது நான் சுகவாசி. வேதத்தை நேசி, வேதத்தை வாசி, வாசித்த வசனங்களை புசி, உட்கொள். அந்த வசனத்தை நீ விசுவாசி, அப்பொழுது நீ வாழ்கிற இடத்திலே சுகவாசி. இது ஒரு தாரக மந்திரமாக நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாசி, நேசி, புசி, விசுவாசி, அப்பொழுது நீ சுகவாசி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேத வசனத்தை தியானிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேத வசனத்தை அனுதினமும் சாப்பிடுங்க. இந்த வேத வசனம் தான் உங்களுக்கு வாழ்க்கை. இந்த வேத வசனம் தான் உங்களுக்கு ஜீவிதம். இந்த வேத வசனம் தான் உங்களுக்கு வியாதி இருந்து நீக்கும். இந்த வேத வசனம் தான் ஐக்கியத்தை கொண்டு வரும். இந்த வேத வசனம் தான் உன் தரித்திரத்தை மாற்றும். இந்த வேத வசனம் தான் உன் ஜீவிதத்தை இந்த வேத வசனம் தான் உன்னை உயிர்ப்பிக்கும். இந்த வேத வசனம் தான் இயேசு வரும்போது உன்னை கொண்டு வந்து சேர்க்கும். விசுவாசியுங்கள், கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இடரல் இல்லாமல் வாழ்வோம். இடறிப்போய் வாழ்வதை விட கிறிஸ்துவில் வேரூன்றி நிற்போம். நல்ல கனிகளை கொடுக்கிற விருட்சங்களாய் வளருவோம். அநேக ஜனங்கள் நம்மில் கிறிஸ்துவின் அன்பை உணரட்டும். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah.